தேர்தல் பரப்புரைக்காக காரைக்குடி வந்து தொண்டர்களிடையே வந்து பேசுவார் என பெரிய விஷயங்களா எதிர்பார்த்த நிலையில் அவர் பேசாது வந்து தொண்டர்களிடையே மிகவும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தா கூறுகிறார். இது இத்தனை தேர்தல் பரப்பு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட முழு படமும் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது சம்பந்தமா வந்து அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஜனநாயகன் படம் வந்து ஆன்லைன்ல வந்து முழு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அதை எப்படி எதிர்பார்த்தீங்க? அதை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இப்ப சமூக வலைதளங்கள் வெளியிட்டிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் பொங்கலுக்கே வரணும் ரொம்ப எதிர்பார்த்து டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தோம். கடைசி நேரத்தில் கேன்சல் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்துருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். பல சிக்கல்களால வர முடியாமல் போச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிட்டாங்க. சரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்னு எதிர்பார்த்துக்கு இருக்கும்போது ஆன்லைனில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்கலாம். நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விஜய் பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஆனால் சார் பேசாமல் போனது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவருக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் போடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாக இருக்குது. அவர் பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து வந்தீங்க? முதல்ல நாங்கள் விஜய் பார்க்கணும் தான் வந்தோம். அப்புறம் அவர் ஊருக்கு ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். ஆனால் அது எங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க? நாங்கள் 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். குழந்தையோட அவரை பார்க்கணும், அவரை ஸ்பீச் கேட்கணும், ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனால் வெயில் பயங்கரமான வெயில், குழந்தையெல்லாம் மயங்க ஆரம்பிச்சு. அதையும் பொருட்படுத்தாம தான் நாங்கள் இங்கே நிற்க ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் பேச விட்டுருக்கலாம். அவருக்காக தான். அவரும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது எங்களெல்லாம் பார்க்கணும், எங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அவர் அப்படி பேசாமல் போனது எங்களுக்கும் ஏமாற்றம் தான் இருக்குது. நானும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தான் வரேன். இத்தனைக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. சரி அப்படி இருந்து அவரை பார்த்துடலாம், அவர் ஸ்பீச்சை கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். கடைசி அவர் 10 நிமிஷம் தான் லேட்டு. அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்காக அவரும் மக்களோட பேசணுன்ட்டு தான் அங்கேருந்து கிளம்பி வந்தார். அவரையும் பார்க்கணும். இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ நேரம் வெயிலில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அது ஏன் இவருக்கு மட்டும் தனியாக ரூல்ஸ் போடுறாங்கன்னு தெரில. இத்தனைக்கு 10 நிமிஷம் தான். வேற கட்சி யாரும் ஆள் வரட்டும், எவ்வளோ லேட் ஆகட்டும் பேசிட்டு தான் போகிறாங்க. அது ஏன் இவருக்கு மட்டும்? எல்லாரும் இத்தனைக்கு சேஃப்டியாக தான் நின்னாங்க. தண்ணி பாட்டில் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஏன் இவருக்கு மட்டும் எப்படி ரூல்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மக்கள் தான் கேட்கணும். பார்த்தது நான் சின்ன வயசு கனவு. 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட ஃபேன் தான். முதல்ல இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட பேர் விமல். நான் வந்து சூடாமணிபுரம் தான். நாங்களே எத்தனை வீதியில் இருக்கோம் 4 மாசமா. உண்மையிலே அண்ணனை பார்க்கணும், எங்களுடைய கோரிக்கையை சொல்லணும்னு வந்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காட்டினாலும் அட்லீஸ்ட் உங்க பேசுறதுக்காக கேட்டு இருந்திருக்கலாம். இப்போ பிள்ளை வந்து எக்ஸாமுக்கு லேட்டா வந்துச்சுன்னா அதை மட்டும் போலீஸ் பாதுகாப்போட எக்ஸாமுக்குள்ள விடுறாங்கல்ல. இப்போ அண்ணன் வந்து 8 நிமிஷம் தான் லேட்டா வந்தாரு. அவரும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்பணும் அவசியம் இல்லையே. அவர் வந்ததுக்கு அட்லீஸ்ட் அவர் ஒரு 2 நிமிஷம் பேச விட்டுருக்கலாம். ரொம்ப கூட தேவையில்லை. ஒரு காவல்துறை வந்து அதை சுத்தி பாதுகாப்பாக நின்றாங்க. 5000 போலீஸ் அகுமிச்சு வசந்தியே அப்படியே அவங்களை பாதுகாப்பா மற்றவங்களை அனுப்புறதுக்கு பொதுமக்களும் சேஃபா தான் இருந்தாங்க. எல்லாரும் கோடையில கூட தூரல் போட்ட மாதிரி மழை பெஞ்ச மாதிரி அவ்வளவு வாட்டர் பாட்டில் தொண்டர்கள்லாம் அடிச்சு எல்லா மக்களையும் பாதுகாப்பா தான் வந்தாங்க. இந்த குழந்தைகள்லாம் வந்து ஆவலோட சரி அண்ணன் 2 வார்த்தை பேசுவாங்க. ஒரு சினிமாவை விட்டுட்டு இத்தனை கோடி வருமானத்தை விட்டுட்டு மக்களை தேடி வந்தவங்கள ஏன் இப்படி வந்து புறக்கணிக்கிறாங்க? அப்ப டிஎம்கே இதே MK ஸ்டாலின் வந்தா மட்டும் ஒரே ஓட்டமா காலேஜ் ஓட விடுறாங்க. அப்ப நாங்க மட்டும் இந்த பின்னாடியே ஒன்ன பார்க்க கூட விட மாட்டோம் கூட்டு போனாங்க. அவரை மட்டும் ஏசி ரூம் போட்டு உட்கார வச்சாங்க. எங்க அண்ணன் ஏன் அட்லீஸ்ட் 2 வார்த்தை பேச மாட்டாங்களா? அவர் என்ன அப்படி என்ன வழியில வன்முறை பண்ண வந்தாரு, இல்ல குண்டு போட வந்தாரா? இங்க தமிழ்நாட்டுக்கு இந்த காரைக்குடி மக்களை கொண்டு போட வந்தாரா? எதுக்காக எங்களுக்கு அந்த ஒரு பேச விடலாம்? அந்த அண்ணனை கண்டிப்பா நீங்க வந்து வன்முறை கண்டிக்கிறோம். நாங்க காரைக்குடி மக்கள் சார்பாக கண்டிப்பா வன்முறை கண்டிக்கிறோம். ஆமா, தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.